வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய புரோட்டீன் ரிச் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். நல்ல மேல் லேயர் அழகா கிறிஸ்பியா வந்திருக்கு. ரெண்டு சைடுமே பாருங்களேன், இந்த சைடுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு ஒரு ½ அன் அவர் பிளான் பண்ணாலே போதும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். தக்காளி வேர்க்கடலை சேர்த்து சட்னி அரைச்சிருக்கும். இந்த டிஃபனோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல மத்த எந்த டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து நோ ரைஸ் ரெசிபி, அது அரிசியே சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த டிஃபனுக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் தேவை இருக்காது, இன்ஸ்டன்டா பண்ணிக்கலாம். அதே நேரம் நம்ம சோடா எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த டிஃபன் பண்றதுக்கு நமக்கு மேக்சிமம் ஒரு 45 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அழகா நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. கோதுமை ரவையும் பைத்தம்பருப்பும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஊத்தப்பம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரீசெண்டா கூட கேட்டிருந்தீங்க, வீட் ரவால வந்து ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படின்னு. அவங்களுக்குமே வந்து இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிஃபனோட சேர்த்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி வேர்க்கடலை சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த ஊத்தப்பத்தோட மட்டும் இல்ல, நம்ம வேற எந்த டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஊத்தப்பம் நம்ம சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா மேல் லேயர் நல்லா கிறிஸ்பியா, உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். ஆறிடுத்து அப்படின்னா ஃபுல்லாவே நல்லா சாஃப்டா இருக்கும், ட்ரை ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த கோதுமை ரவை பைத்தம்பருப்பு ஊத்தப்பம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பைத்தம்பருப்பு ஊறதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி. இப்போ மஞ்சள் பொடியை சேர்க்கறதுனால தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சள் பொடினால கலரும் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். இப்ப சாஃப்டா வதங்கட்டும். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பைத்தம்பருப்பு அரை மணி நேரம் பாருங்க நல்லா ஊறி இருக்கு. ஊறி இருக்கிற பைத்தம்பருப்பை தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். பாருங்க இது மாதிரி கொஞ்சம் குறப்பா நான் அரைச்சிருக்கேன். இதுல நம்ம பைத்தம்பருப்பு அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு கோதுமை ரவை. இதை மிக்சியில ஜஸ்ட் ஒரு சுத்தி நம்ம எடுத்துக்கலாம். கோதுமை ரவையை விட்டு நம்ம கையாலையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா மிக்சியில பண்ணும்போது ஈவனா மிக்ஸ் ஆகும். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான மாவு, அதாவது ஊத்தப்பம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த மாவு இருக்கணும். அரைச்ச மாவை இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். பாருங்க நான் கெட்டி மாவை தான் அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டா நம்ம அதுக்கப்புறமா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க ரவா வந்து நம்ம மசிகிற அளவுக்கு அரைக்கல, ரவா அப்படியே தான் இருக்கு. ஜஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்ப கோதுமை ரவையும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். நம்ம கோதுமை ரவை ஊறத்துக்குள்ள இந்த ஊத்தப்பமோட டேஸ்ட் ஃபிளேவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், 2 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துருவோம். பச்சை மிளகாயை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் சாப்பிடும்போது காரம் இல்லாம இருக்கும். இதோட மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துடலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ஒரு சின்ன கேரட் தோல் சீவிட்டு கிரேட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்குள்ள இஞ்சி கேரட் மற்றது எல்லாமே வதங்கிடும். இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துப்போம். இந்த வெங்காயத்துக்கும் இந்த கேரட்டுக்கும் தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேரும்போது வெங்காயமும் சரி கேரட்டும் சரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் பொடி ஃபுல்லா ஈவனா மிக்ஸ் ஆனாலே போதும். இப்ப பாருங்க ரவையும் வந்து நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு.
நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கேரட், இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது சூடா இருக்கும் போதே சேர்க்கலாம், ஆறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேவையான அளவு நம்ம தண்ணி அதுல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல நான் கொஞ்சமா தண்ணி விட்டு இப்படி கலந்து வச்சிருந்தேன். இந்த தண்ணியை விட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஊத்தப்பமா வரும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். கல்லு சூடாகிறதுக்குள்ள நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, தோல் எடுத்தும் சேர்த்துக்கலாம், எடுக்காமையும் சேர்க்கலாம். நான் இப்படியே தோலோட சேர்க்கிறேன். நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, இந்த மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துருவோம். அதனால சூடு ஆறியாச்சு. சூடு ஆறினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். இன்னும் தண்ணி வேணாலும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சட்னியை கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திருக்கேன். நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி சட்னி பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். கல்லு பாருங்க நல்லா சூடாயாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்கா இருக்கணும். ஊத்தப்பம் அப்படின்னாலே கொஞ்சம் திக்கா பண்ணுவோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி லேசா ஸ்ப்ரெட் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் திக்கா இருந்தாதான் இது நல்லா இருக்கும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு சுத்தின் பாய் எண்ணெய் விட்டுப்போம். சுத்தி பாருங்க அழகா கோல்டன் கலர் வந்திருக்கு. மேல லேசா வெந்திருக்கு. இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஒரு சைடு ஃபுல்லா பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். இப்ப ஸ்டவ் ஃப்ளேமை நம்ம சிம்ல வச்சுக்கலாம். அடுத்த சைடும் வெந்தாச்சு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸா அழகா கோல்டன் கலர் வந்திருக்கு. சூப்பரா வெந்திருக்கு. இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஹெல்தியான புரோட்டீன் ரிச் கோதுமை ரவை பைத்தம்பருப்பு ஊத்தப்பம். இது இப்போ நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஓரங்களா அழகா கிறிஸ்பியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய கோதுமை ரவை பைத்தம்பருப்பு ஊத்தப்பம். நல்ல மேல லேயர் அழகா கிறிஸ்பியா வந்திருக்கு. 2 சைடுமே பாருங்களேன், இந்த சைடுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. உள்ள சாஃப்டா இருக்கும் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு ஒரு 1/2 hour பிளான் பண்ணாலே போதும். நம்ம ஹெல்தியான புரோட்டீன் ரிச் இந்த கோதுமை ரவை பைத்தம்பருப்பு ஊத்தப்பம் திக்கா ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி வேர்க்கடலை சேர்த்து சட்னி அரைச்சிருக்கோம். இந்த டிஃபனோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல மத்த எந்த டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கோதுமை ரவை பைத்தம்பருப்பு ஊத்தப்பம் குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். மேல எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு, உள்ள எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஓரங்கள்லாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. எனக்கு இந்த சட்னியுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பிரமாதமா இருக்கு. நல்லா இந்த பைத்தம்பருப்பு வாசனையோட நம்ம அழகா தாளிச்சு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்ல வாசனையாவும் இருக்கு. கொஞ்சம் இந்த வெங்காயம் எல்லாம் கடிப்படும் போது கிரன்ச்சியாவும் இருக்கு. ஒருவேளை வெங்காயம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கேரட் மட்டும் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். மற்றபடி வேற ஏதாவது காய்கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். கேபேஜ் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போடலாம். குடமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டா கூட நல்லா வாசனையா இருக்கும். பைத்தம்பருப்பும் கோதுமை ரவையும் சேர்த்ததுனால புரோட்டீன் ரிச் மட்டும் இல்ல, ஃபைபர் ரிச்சாவும் இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க இந்த பைத்தம்பருப்பு கோதுமை ரவையை சேர்த்து இந்த ஊத்தப்பம் நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.